வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த டிஃபன் செய்யறதுக்கு 1 கப்பு போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதோட ஒரு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். 2 இல்லைன்னா 3 முட்டை கூட உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாவோட கலந்துடுறேன். நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரே ஒரு கரண்டி தோசை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன். நான்ஸ்டிக் தவாவாக இருந்துச்சுன்னா தண்ணி தொளிச்சிட்டு சூடு போனதுக்கப்புறமா இந்த மாவை சேர்த்துக்கோங்க. சூட்டோடு ஊற்றுனீங்கன்னா ஊற்ற வராது. இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. டக்குன்னு இந்த மாதிரி ஒரு டிஃபன் செஞ்சிடலாம். ரொம்பவே சுலபமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.